தன்னாலேயே 1000 கதை பேசக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாங்க. வசீகரிக்கக்கூடிய தன்மை உண்டு. எளிதாவே எதிர்பாலினை தவிர கவரக்கூடிய ஒரு தன்மைங்கிறது இந்த ராசிக்காரங்கிட்ட அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். எந்த துறைக்கு போனாலுமே இருக்கையில் அமரக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த ராசிக்காரங்களுக்கு தாங்க. சின்னதா ஒரு விஷயத்தை தொடங்கி அது பெரிய அளவில் வளரக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். காலச்சக்கரத்தில் 3வது வீடா வரக்கூடிய இந்த மிதுன ராசி தாங்க காற்று தத்துவத்தை உள்ளடக்கக்கூடிய ராசி. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பிரதோஷ காலம் வரைக்குமே எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும், இதை எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே மிதுன ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணணும்னு விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மிதுன ராசி அன்புகள் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஏகப்பட்ட பாதிப்பு இது வரைக்கும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. சரியாக சாப்பிட்டு சரியாக தூங்கி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லலாம். தூக்கத்தில் தான் அடிக்கடி தொந்தரவுங்கிறது ஏற்பட்டுகிட்டே இருந்திருக்கும். உடல் ஆரோக்கியம் வேறு ஒரு பக்கம். உங்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு அவசியத்தில் தான் இருந்திருப்பீங்கன்னு சொல்லலாம். உங்களுக்கு உடல்நிலை சரியானா வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற நபர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது, தொடர்ந்து ஏதாவது ஒரு வகையில் வைத்திய செலவு ஏற்படுறது, உடல்நல தான் அப்படின்னா குடும்ப வாழ்க்கையிலுமே ஒரு சண்டை சச்சரவுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். நல்லா இருக்கிற குடும்ப வாழ்க்கையில் கூட ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு தெரியாமல் மனஸ்தாபங்களை நீங்கள் தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கிறீங்க. பிள்ளைகள் வழியிலும் ஏதாவது ஒரு பாதிப்பை நீங்கள் இந்த நேரம் உணர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறீங்கன்னு சொல்லலாம். இனி வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்குமே பிரதோஷ நாட்களில் நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சுக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக உங்களால் முடிஞ்சதை தான தர்மங்கள் மாதிரி செய்கிறது நல்லது. ரொம்ப ரொம்ப முக்கியமாக தானத்திலே சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அன்னதானத்தை உங்களால் முடிஞ்சவங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து இந்த நேரத்தில் செய்கிறது மூலமாகவும் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பாக மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதுன்னு சொல்லலாம். இனி தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்குமே மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுதுன்னா, இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய நேரம் தான். நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே அனுகூலம் உண்டாகும். ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க கூட உங்களுக்கு உதவி செய்வாங்க. நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அது கிடைக்குன்னு சொல்லலாங்க. தைரியத்தை அதிகப்படுத்துங்க. வாழ்க்கை துணையோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் வியாபாரத்தில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் ஆரம்பத்தில் நெருக்கடிங்கிறது இல்லாமல் இருக்காது. ஆனால் வழக்கம் போல் நீங்கள் இந்த நேரம் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இது வரைக்குமே கணவன் மனைவிக்குள்ள காரணமே நீங்கள் சண்டை சச்சரவு இல்லாமல் இருந்திருக்கலாம், கருத்து வேறுபாடு இருந்திருக்கலாம். அது எல்லாமே நீங்கள் கூட வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பிள்ளைகளுமே உங்கள் சொல்படி கேட்டு நடக்கிறது மனசுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும். பெண்களாக இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாகக்கூடிய நேரம். எதிர்பார்க்கக்கூடிய உதவி கிடைக்கும். திடீர் பண தேவை கொஞ்சம் உண்டாகலாம். அதனால் சேமிப்பு அவசியம்னு சொல்லலாங்க. அத்தியாவசியமான செலவு மட்டும் ஏற்படுத்த பாருங்கள். தேவையில்லாத செலவு வேண்டாம். மனசை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் கட்டுப்பாடு இல்லாமல் தான் இருக்கும். பார்க்குறது எல்லாமே வாங்கணும்னு தோணும். ஆனால் மனசை கட்டுப்படுத்த பாருங்கள். இனி வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்குமே மகிழ்ச்சியான காலகட்டம் தான். பண வரவு சிறப்பாக இருக்கும். நிறைய வாய்ப்பு தேடி வரும்னு சொல்லலாம். வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்க பாருங்கள். எதிர்பார்க்கக்கூடிய செய்தி விரைவில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்குது. இது வரைக்குமே 10ஆம் இடத்துலேருந்து ராசிநாதன் புதன் ஆரம்பத்திலிருந்து உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வந்து சூரியனோடு சேர்ந்து யோக பலனை தராரு. இது அற்புதமான நேரம் தான். எதையுமே நுட்பமாக செஞ்சு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. 10ஆம் இடத்துல இருந்து ராகு பாகிஸ்தானத்தில் இடம் மாறதுமே சிறந்த அமைப்பு தான். சுகஸ்தானத்திலிருந்து கேது உபஜன்ம ஸ்தானத்தையும் 3ஆம் இடத்துக்கு வரதும் சிறப்பான பலனை தரும். அதாவது நிறைய வாய்ப்பு, நிறைய ஒப்பந்தம் தேடி வரக்கூடிய நேரம். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க. சகோதர வகையில் கருத்து வேறுபாடு எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. இந்த காலத்தில் நீங்கள் முயற்சி கொடுத்தீங்கன்னா சாதகமான பலன், சொத்து பிரச்சனை தீரக்கூடிய வாய்ப்பு, இப்படி உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது. தொழிலில் ஏற்பட்டிருந்த பாதிப்பு எல்லாமே உடனடியாக நீங்காது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் தீரக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி வெளிநாட்டு வேலைக்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கு முயற்சி கொடுத்தீங்கன்னா நிறைய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். அதே சமயம் 2ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. வாக்குஸ்தானம் பலவீனமாக இருக்கிறதால யாருக்கிட்டையும் வீண் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். ஏன்னா அவங்க பேச்சு தான் உங்களுக்கு எதிரி. சகோதர உறவு கெட்டுரும். அதனால பேசக்கூடிய பேச்சில் கவனமாக இருந்துக்குங்க. சின்ன சின்ன சர்க்கிள்கள் உண்டு தான். ஆனால் மனசை தளர விடாமல் செயல்பட பாருங்கள். குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதால, நீச்சத்தில் இருக்கிறதால, சனியும் கூடவே பார்க்குறதால கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை தான் அதிகரிக்கும். நீங்கள் யாருக்காவது நம்பி பணம் கொடுக்குறீங்கன்னா திரும்பி கொடுத்துருவாங்க நீங்கள் நினச்சி கூட கொடுக்கலாம். ஆனால் அதுதான் உங்களுக்கு தாமதமாகுன்னு சொல்லலாம்.
குடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கக்கூடியவங்க கூட குடுத்துருவாங்க. ஆனா, இந்த நேரத்தில நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் கொஞ்சம் தடைபடும். அதனால பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள கவனமா இருங்க. இடம், பூமி விக்கிறதுல பொறுத்தவரைக்குமே ஆரம்பத்தில கொஞ்சம் சிக்கல் உண்டாகவும் வாய்ப்பு இருக்குது. அதனால இடம் சம்மந்தப்பட்ட முயற்சி செய்யக்கூடியவங்க மட்டும் கொஞ்சம் இந்த நேரம் பொறுமையா இருக்க பாருங்க. எந்த ஒரு முக்கியமான விஷயமா இருந்தாலும் சரி, குலதெய்வம் அனுகிரகம் இருந்துட்டா எல்லாமே நல்லபடியா நடக்கும். அதனால தொடர்ந்து நீங்க அந்த அமாவாசை, பௌர்ணமி நாட்கள்ல குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய பாருங்க. மாதத்துக்கு ஒரு முறையாவது நீங்க உங்க குலதெய்வத்து கோயிலுக்கு போய் நீங்க வழிபாடு செய்றப்ப, நிச்சயம் நல்ல மாற்றங்களுக்கு உண்டாகும்னு சொல்லலாம். அதே மாதிரி நண்பர்களே, உங்க குலதெய்வம் என்னங்கிறத மனதார நீங்க வேண்டிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல 3 முறை பதிவிடுங்க. உங்க குலதெய்வத்தோட அருளால நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி தரட்டும்னு சொல்லலாம். தொடர்ந்து பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சாதகமான பலன் தாங்க வெற்றி தேடித்தரும். சூரியன் பொறுத்த வரைக்குமே எதிர்மறை எண்ணத்தை நீக்குவார். அதுதான் உங்களுக்கு நல்ல விஷயம்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு நேர்மறை சிந்தனையோடு செயல்படுறீங்களோ அதுதான் நடக்கும்னு சொல்லலாங்க. இந்த நேரம் சில கெட்டது நடந்தாலுமே இறுதியில் நல்லதாக தான் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் மனசில் பொறுத்த வரைக்குமே ஒரு ஆர்வமாக செயல்படுங்க போதும். நம்பிக்கையை கைவிட்டுறாதீங்க. இந்த நேரம் இந்த ஈகோ, பொறாமை இந்த மாதிரியான விஷயத்துலேருந்து நீங்கள் விடுபடக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பக்குவப்பட்டிருக்கிறீங்க சொல்லலாம். வாழ்க்கையில் நிதர்சனமான உண்மை என்னங்கிறத நீங்கள் உணர்ந்துருக்கிறீங்க. அதனால் இந்த காலம் நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் சாதகமாக இருக்கும். உறவினர்களுடைய வருகை இந்த நேரம் இருக்குங்க. பகை மறந்துட்டு இந்த நேரம் நிறைய பேர் உங்களுடைய உறவை தேடி வருவாங்க. குடும்ப தேவை எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு. குடும்ப உறுப்பினர்களுக்கும் தேவையை நீங்கள் அறிஞ்சு நீங்கள் செயல்படுறதால இந்த நேரம் குடும்ப வாழ்க்கையில் எந்த பாதிப்புமே இல்லை. கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் தான் இந்த நேரத்தில் நீங்களாவே ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை ஏற்படுத்திக்குவீங்க. பேச்சுவார்த்தையில் மட்டும் கவனமாக இருந்துக்குங்க. புதுசாக வீடு கட்டுறீங்க, வாகனம் வாங்குறீங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு சாதகம் தான். இயல்பாகவே இந்த விஷயத்தில் உங்களுக்கு ஆர்வம் இந்த நேரம் அதிகமாக தான் இருக்கும். குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாமே நல்லபடியாக செஞ்சு முடிப்பீங்க. செய்யக்கூடிய புதிய முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. பிள்ளைகள், வாழ்க்கை துணையை பொறுத்த வரைக்குமே பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. வளர்ச்சி சீராக இருக்குன்னு சொல்லலாம். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக அந்த நேரம் இருப்பாங்க. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அமைதியை மட்டும் கெடாமல் பார்த்துக்கோங்க. வாழ்க்கை பாதையில் நல்ல மாற்றம் தரக்கூடிய நேரம் தான். நிறைய நட்பு கிடைக்கும். வாரிசுகளுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாமே நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்கள் மேலே விழுந்த கலங்கு நீங்கும். ஆரோக்கிய குறைபாடு நீங்கும். பேச்சுவார்த்தை பாதியில் நின்று போன பேச்சுவார்த்தை கூட மறுபடியும் தொடங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியம் தடைபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் விரைவிலேயே வாரிசு வரக்கூடிய நேரம். அப்படியே குழந்தை பாக்கியம் தடைபட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களாக இருந்தால் தொடர்ந்து நீங்கள் கற்பரச்சாம்பிகை கோவிலில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க. இந்த கோவிலில் மனதார நீங்கள் ஏற்றக்கூடிய நெய் தீபத்தால், அதாவது அந்த அன்னை மேலே வைக்கக்கூடிய நம்பிக்கை மூலமாக தான் உங்களுக்கு விரைவிலேயே குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமையுன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து உங்களுக்கு ராசி அதிபதியாக புதன் பகவான் அமைஞ்சிருக்கிறதால புதன்கிழமை நாட்களில் புதன் பகவானை வழிபாடு செய்கிறதும் விஷ்ணு சகஸ்கர நாமம் சொல்லிட்டு வரதும் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பு அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக மிதுன ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா, மிருகஷீரிடம் 3-4 பாதங்களும் விடவங்களுக்கு இந்த நேரம் குடும்ப வாழ்க்கையில் சீர சிறப்புமான நேரம் தான். ஏன்னா வாழ்க்கை துணை உங்களுக்கு இந்த நேரம் பக்கபலமாக இருப்பாங்க. அவங்க மூலமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. இயல்பாகவே வாழ்க்கை துணை மேலே அதிகப்படியான பாசம் கொண்டிருக்கக்கூடிய நபராக தான் இந்த மிதுன ராசி அன்பர்கள் எதுலையுமே இந்த நட்சத்திரக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும். இனி வாழ்க்கை துணை ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். உறவினர்கள், நண்பர்கள் மூலமாக தகுந்த சமயத்தில் உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகள் வழியிலும் எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் உண்டாகக்கூடிய காலம்தான். அவங்களுடைய ஆதரவும் இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் செலவும் பின்னாடியே ஏற்படுன்னு சொல்லலாம். வருமானம் ஒரு பக்கம் இருந்தாலுமே பின்னாடி செலவு தான் இந்த நேரம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம். நிறைய வாய்ப்பு கிடைக்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்க பாருங்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பண உதவி எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவங்களுக்கு பண உதவி கிடைக்கும். மறைமுகமாக நீங்கள் சந்தித்த பல பாதிப்பு, எதிர்ப்பு இல்லாமல் நீங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய நேரங்க. ஆனால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருந்துக்குங்க. இந்த நேரம் முன்னேற்றத்தை பொறுத்த வரைக்குமே சிறப்பு தான். 3ஆம் நபருடைய தலையீடு உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இல்லாமல் பார்த்துக்கங்க. நீங்களுமே மற்றவங்க விவகாரங்களை தலையிடாமல் இருந்துக்கிறது நல்லது. உங்களை பற்றி பின்னாடி புறம் பேசினவங்க எல்லாமே உங்ககிட்ட வந்து சரணடைஞ்சிருவாங்க. இந்த நேரம் கொஞ்சம் அவங்கக்கிட்டையுமே எச்சரிக்கையாக இருந்துக்க பாருங்கள். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களை விடவங்களுக்கு இந்த நேரம் வருமானம் ஒரு பக்கம் இருந்தாலுமே செலவும் கொஞ்சம் உண்டு தான். எதிர்பாராத செலவு தான் அதிகமாக இருக்கும். இந்த நேரம் பண வரவு இருக்குது. புதுசாக நண்பர்கள் சேர்க்கை உண்டாகும். மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல இயல்பாக ஆர்வமாக இருப்பீங்க. கொஞ்சம் இந்த நேரத்தில் நீங்கள் ஆர்வத்தை கட்டுப்படுத்த பாருங்கள். இயலாதவங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே அன்னதான மாதிரியான விஷயங்களை செய்கிறது, மாணவர்களுக்கு, ஏழை மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்கிறது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாங்க.
ரொம்ப முக்கியமாக குருவோட பார்வை உங்களுக்கு இந்த நேரத்தில் இருக்கிறதால நிச்சயம் நல்ல மாற்றம் தான். குரு பகவானையும் தொடர்ந்து நீங்கள் வணங்கிட்டு வர பாருங்கள். மனசில் இருக்கக்கூடிய கவலை நீங்கிறது மட்டும் இல்லாமல் பொருளாதார நிலையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே காரிய வச்சு உண்டாக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சிங்கிறது கண்டிப்பாக உண்டுன்னு சொல்லலாங்க. எல்லா விஷயமும் உங்கள் கையில் தான் அமைஞ்சிருக்குது. இந்த நேரம் சரியாக திட்டமிட்டு செயல்பட பாருங்கள். கோபத்தை கட்டுப்படுத்துங்க. பேச்சுவார்த்தையில் நிதானமாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லைங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் தான். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பிரதோஷ காலம் வரைக்குமே எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறுவீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி